இந்த எக்ஸாசிஸ்ட்டு, ஓமன், ஈவில் டெட் இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மதர் ஆஃப் ஆல் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது போட்ட குட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும், ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், இந்த அளவுக்காவது அது இருக்கணும்ன்ட்டு. அப்படி நம்பி தான் அந்த படத்தெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாசிஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டு அதில் தேவையில்லைன்ற சீன்லாம் வெட்டி தூக்கி போட்டுருப்பாங்களே குப்பத்தட்டில் என்ஜி ஷாட்ஸு, அதை பூரா எடுத்து ஒட்ட வச்சு ஒரு படம்னு எடுத்திருக்காங்க. உள்ளே போய் உக்காந்தா ஊமை குத்தா குத்தி விட்டாங்க. படத்தில் ரசல் க்ரோவை வேறு கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ரசல் க்ரோவெலாம் நடிக்கலைன்னா நம்ம போய் எதுக்கு இந்த படத்தை பார்க்க போகிறோம், இந்த ஊமை குத்தெல்லாம் வாங்க போகிறோம். இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது குப்பை படம்னு கூட சொல்லிட முடியாது, இதை ஒரு உப்புமா படம்னு தான் சொல்லணும். ஒரு ஹாலிவுட் படம்னா என்ன செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க, பேய் படம் எடுக்கிற வீடு மாதிரி. அது செட்டு பேய் படம் எடுக்கிற செட்டு அப்படின்னு தான் படத்திலே சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ஹீரோவுக்கு ஒரு வீடுன்னு ஒன்று காட்டுறாங்க. இதுக்குள்ளே வச்சு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. வெறும் இருட்டுக்குள்ளே படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது படம். படம் தான் 5 லட்சத்தில் இருக்குன்னா, படத்தில் நடித்த மூஞ்சி ஒரு மூஞ்சி பார்க்க சகிக்கல, அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஃபாதர்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாங்க. அது பார்த்தா சனிக்கிழமை சாக போகிற மாதிரியே ஒரு கேரக்டர். அதெல்லாம் கேரக்டர் அந்த ஹோல்டு பண்ணவே முடியல. படத்தில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரசல் க்ரோவு பேய் பிடிச்சி மரத்தில் முட்டி முட்டி அழுவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன்னையை நம்பி பணத்தை போட்டு படம் பார்க்க வந்த நாங்கள் எங்கே போய் முட்டிக்கிறது?